ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். இப்பொழுது அறிமுக நேரம். முதல் அணி, நீங்க இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் சி பஞ்சவர்ணா. என்னோட ரேவதி வந்திருக்காங்க, ஏ டீம். இரண்டாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என் பேர் சாந்தி. என் கூட காளியம்மா வந்திருக்காங்க, எங்கள் டீம் பி. மூன்றாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என் பேர் ஆர் மகேஸ்வரி. என் கூட கஸ்தூரி வந்திருக்கிறாங்க, எங்கள் டீம் சி டீம். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ் மேகலா, கணிதத்துறை உதவி பேராசிரியை, சுப்பலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, மதுரை. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் சுற்று ஆரம்பமாகிறது. டீம் ஏக்கான முதல் கேள்வி, லீப் வருடத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும்? தெரியலை. பி டீம், உங்களுக்கு தெரியுமா? முயற்சிக்கிறீங்களா? 365 நாள். தவறான விடை. சி டீமுக்கு தெரியுமா? 366 நாட்கள். சரியான விடை. டீம் சிக்கு 5 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான இரண்டாவது கேள்வி, ரமேஷ்ங்கிறவர் 2005 தனது 22வது வயசில் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு வேலை பார்க்க போகிறாரு. 2018 தான் அவர் இருந்து இந்தியாவுக்கு வரப்போகிறாரு. அப்போது 2018 அவரோட வயசு என்னவா இருக்கும்? 36 வயது. தவறான விடை. பி டீம், நீங்கள் முயற்சிக்கிறீங்களா? 35 வயது. சரியான விடை. டீம் பிக்கு 5 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான மூன்றாவது கேள்வி, ராமுங்கிறவர் பிப்ரவரி 26, 1998ஆம் ஆண்டில் பிறக்கிறாரு. இப்போ 2015 அவருடைய வயசு என்னவா இருக்கும்? 17 வயது. சரியான விடை. டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான நான்காவது கேள்வி, ஒரு லீப் வருடத்தில் பிப்ரவரி மாதம் 25 மார்ச் 28 வரை மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கும்? தெரியலை. பி டீம், நீங்கள் முயற்சிக்கிறீங்களா? 33 நாட்கள். சரியான விடை. டீம் பிக்கு 5 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான முதல் சுற்றில் கடைசி கேள்வி, ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள் இருக்கும்? 12 மாதங்கள். சரியான விடை. டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். டீம் ஏக்கான முதல் சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. டீம் பிக்கான முதல் சுற்று கேள்விகள் ஆரம்பம். டீம் பிக்கான முதல் கேள்வி, ஒரு வருடத்தில் எந்தெந்த மாதங்களுக்கு 31 நாட்கள் வரும்? ஜனவரி, மார்ச், மே, ஜூலை,
ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர். சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான இரண்டாவது கேள்வி. குமரன்றவருடைய ஒரு நாள் சம்பளம் 120 ரூபாய். அப்போ 30 நாளைக்கு அவருடைய மொத்த சம்பளம் எவ்வளவு? 3600 ரூபாய். சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான மூன்றாவது கேள்வி. ஒரு வருடத்தில் ஜூன் 22 இருந்து ஆகஸ்ட் 13 வரை மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கும்? 73 நாட்கள். தவறான விடை. டீம் சி, நீங்க முயற்சிக்கிறீங்களா? 53 நாட்கள். சரியான விடை. டீம் சிக்கு 5 மதிப்பெண்கள். டீம் பிக்கான நான்காவது கேள்வி. 2016ஆம் ஆண்டு லீப் இயர் என்பது சரியா தவறா? சரி. சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் பிக்கான இறுதி கேள்வி. ராமன் என்பவர் தனது வேலை விஷயமாக மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்கிறார். அவர் ஜனவரி 6ஆம் தேதி சென்னைக்கு செல்கிறார். 8 நாட்கள் அங்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார் எனில் அவர் எந்த தேதியில் மதுரைக்கு திரும்பி வருவார்? ஜனவரி 14ஆம் தேதி. சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். இத்துடன் டீம் பிக்கான முதல் சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. டீம் சிக்கான முதல் கேள்வி. ஒரு வருடத்திற்கு 52 வாரங்கள் என்பது சரியா தவறா? சரி. சரியான விடை. டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான இரண்டாவது கேள்வி. லீப் வருடத்தில் பிப்ரவரி மாதத்திற்கு எத்தனை நாட்கள் உள்ளன? 29 நாட்கள். சரியான விடை. டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான மூன்றாவது கேள்வி. கார்த்திக் என்பவர் ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சேர்றாரு. அவர் 2002ஆம் ஆண்டு அந்த ஆஃபீஸில் வேலைக்கு சேர்றாரு. 2009ஆம் ஆண்டு அந்த வேலையிலேருந்து விலகி வேறு வேலைக்கு சேர்றாரு. அப்போனா இந்த பழைய ஆஃபீஸில் அவர் எத்தனை வருஷம் வேலை பார்த்துருப்பார்? 7 வருடங்கள். சரியான விடை. டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான நான்காவது கேள்வி. அமுதா பழக்கடைக்கு செல்கிறாள். அவள் வாங்கிய பழங்களின் விலை 1528 ரூபாய். கடைக்காரரிடம் அவர் 2000 ரூபாயை தருகிறார் எனில் கடைக்காரர் அவருக்கு மீதி எவ்வளவு ரூபாய் தர வேண்டும்? 472 ரூபாய். சரியான விடை. டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். டீம் சிக்கான கடைசி கேள்வி. வருடத்தின் 9வது மாதம் என்ன மாதம்? அக்டோபர் மாதம். தவறான விடை. டீம் ஏ, நீங்க முயற்சிக்கிறீங்களா? செப்டம்பர் மாதம். சரியான விடை. டீம் ஏக்கு 5 மதிப்பெண்கள். இத்துடன் டீம் சிக்கான முதல் சுற்று கேள்விகள் முடிவடைந்தன. முதல் சுற்றில் ஒவ்வொரு அணியும் பெற்ற மதிப்பெண்கள் விவரம். டீம் ஏ 25 மதிப்பெண்கள். டீம் பி 50 மதிப்பெண்கள். டீம் சி 50 மதிப்பெண்கள். கணித வினாடி வினா. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். நாடக கணிதம். தினமும் நம் அன்றாட வாழ்க்கையில் நடைமுறை கணக்குகளை நாடகம் மூலம் அறிந்து பயன்பெறும் ஒரு சுவையான பகுதி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும் நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில்
உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியாக பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடலில் இன்று காப்பீட்டில் கணிதம். கலந்துரையாடுபவர்கள் ஜி ஸ்ரீனிவாசன் செயலாளர், திரு மோகன் வைஸ் சேர்மன், திரு ஆறுமுகம் செயற்குழு உறுப்பினர், மதுரை காப்பீட்டு கல்வி மையம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். வணக்கம் அன்பார்ந்த சியாமலவாணி வானொலி நேயர்களே, நாங்கள் மதுரை காப்பீட்டு கல்வி மையத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கோம். என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன், அதில் செயலாளராக இருக்கேன். அது மாதிரி திரு மோகன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் இந்த காப்பீட்டு கல்வி மையத்தினுடைய வைஸ் சேர்மனாக இருக்கார். அது மாதிரி திரு ஆறுமுகம் அவர் வந்திருக்காங்க. அவர் இந்த காப்பீட்டு கல்வி மையத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கார். உங்களுக்கு காப்பீடு சம்பந்தமாக ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அதை கேள்வி மூலமாக எங்களுக்கு கேட்டிங்கன்னா நாங்கள் அதற்கு தகுந்த விளக்கங்களை கொடுப்போம். ஐயா, காப்பீடுண்டா என்ன? நல்ல கேள்வி. காப்பீடு அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வுகளால் நடக்கிற இழப்பை ஈடு செய்கிறது தான் காப்பீடு. நாம் அன்றாட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். யாராவது ரோட்டில் நடந்து போகிறப்போ, வண்டியில் போகிறப்போவோ பலவிதமான விபத்துக்களை பார்க்குறோம். அந்த விபத்தில் உயிரிழப்போ வாகனத்துக்கு சேதமோ ஏற்படுது. வாகனத்துக்கு சேதமானால் கூட அதை காசு இருந்தால் சரி பண்ணிடலாம், இல்லைனா கூட அப்படியே விட்டுட்டு நம்ம போயிடலாம். ஆனால் உயிரிழப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அந்த குடும்பம் என்ன ஆகும், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைங்க படிப்பு என்ன ஆகும், எதிர்காலம் சூன்யமான மாதிரி போயிடும். அந்தந்த சூழ்நிலையில் தான் காப்பீடு என்ற ஒரு சொல் அந்த குடும்பத்தோட இழப்புகளை ஓரளவுக்கு ஈடுகட்டுது. அது எப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு கிராமத்தை எடுத்துக்குவோம். அதில் 1000 வீடுகள் இருக்குது. ஒரு வருடத்தில் ஏதாவது 2 வீடுகள் தீப்பிடித்து எரியுதுன்னா வச்சுக்கிடுவோம். அதனால் வீட்டு உரிமையாளருக்கு அப்படி எரிஞ்சு போச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கு சுமாராக ஒரு 2 லட்சம் தேவைப்படும். ஆனால் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் என்னென்னா, இந்த தீயினால் அல்லது இயற்கை சீரழிவுனால் வீட்டுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் அந்த சேதத்தை ஊரில் உள்ள மற்ற வீட்டுக்காரங்க எல்லாரும் பகிர்ந்துக்கிறது. அப்படி வரும்போது 2 வீடுகள் எரிஞ்சால் அதுக்கு ஆகக்கூடிய செலவு 4 லட்சம் ரூபாய். அப்போ 1000 வீட்டுக்காரங்களுக்கும் சமமாக பிரித்தா எவ்வளவு வரும் சொல்லுங்கள்? சுமார் 400 ரூபாய் தான். ஒரு வீட்டுக்காரருக்கு ஆகக்கூடிய செலவு, அதாவது எந்த 2 வீடு எரியும்னு யாருக்கும் தெரியாது. இதைத்தான் நாம் எதிர்பாரா நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எந்த 2 வீடுன்னு தெரிஞ்சால் மற்ற வீட்டுக்காரங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க மற்ற வீட்டுக்காரங்களுக்கு ஏற்படுற இழப்பை பகிர்ந்துக்கவும் மாட்டாங்க. ஆனால் பொதுவாக யாருடைய வீடு எரியும், எது எப்போ நடக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனால் 2 வீடு சராசரியாக எரியுது அப்படின்னு மட்டும்தான் தெரியும். அப்போ எல்லோரும் அது நம்முடையதாக இருந்தால் என்ன செய்கிறது, அதனால் நம்ம ஊரோடு சேர்ந்து ஒப்பந்தம் செஞ்சுக்குவோம்னு உடன்படுறாங்க. இதில் கணிதம் என்ன வருதுன்னா, 1000 வீடுகளில் 2 வீடு எரியலாம் என்பது நிகழ்தகவு. அந்த 2 வீடுகள் என்ற புள்ளியியல் கணக்கை வச்சுக்கிட்டு இழப்பு எவ்வளவு என்பதை இருக்கிற வீட்டுக்காரங்க பகிர்ந்துக்கிறதுல தான் உள்ளது கணக்கு. ஒரு கிராமத்தில் மட்டும்னா அங்கே உள்ள பஞ்சாயத்து தலைவரோ ஊர் தலைவரோ சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டு இழப்பை பகிர்ந்துக்குவாங்க. இந்த கிராமம் மாதிரி ஆயிரக்கணக்கான கிராமங்கள் உள்ளவங்க வீடு எரியும் போது எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கணும். வந்தால் இழப்பு பொதுவாக குறையும். ஆனால் அதை செய்கிறது யார் அப்படின்னு அங்கே தான் காப்பீடு நிறுவனங்கள் வருது. காப்பீடு நிறுவனங்கள் எல்லா கிராமங்களையும் சேர்த்து அங்கே நடக்கிற விபத்துகளுக்கான இழப்புகளை வழங்குறதுக்கு ஒரு தொகையை வருடா வருடம் வசூலிக்கிறாங்க. அப்படி வசூலிக்கிற தொகையிலிருந்து இழப்பு ஏற்படுகிற வீட்டுக்காரங்களுக்கு நஷ்ட ஈடாக கொடுத்து வீட்டை சரி பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆனால் அப்படி செய்யும்போது அந்த காப்பீட்டு நிறுவனங்களுக்கு உண்டான அலுவலக செலவு, அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான செலவு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வகுத்து ஒருவருக்கு இவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் என்பது அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. அப்போ காப்பீடுனா என்ன?
நடக்க இருக்கும் எதிர்பாரா நிகழ்வுகளால் ஏற்படும் பொருள் இழப்பை எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கிறது தான். யாரும் சினிமா கதையில் வர்ற மாதிரி எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுனா ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்ல மாட்டாங்க. சார், ஒரு வருஷத்தில் எத்தனை வீடு தான் எரியும் எப்படி சார் கணக்கு பண்ணுவீங்க? நல்ல கேள்வி. ஒரு வருடத்திற்கு இத்தனை வீடுகள் எரியும், அதே மாதிரி சாலையில் போகிற இத்தனை பேருக்கு விபத்து ஏற்படும், அதே மாதிரி வாகனத்தில் போகிற இத்தனை நபர்களுக்கு விபத்து ஏற்படும், உயிர் வாழ்கிற மொத்த மக்களில் இத்தனை பேர் இறந்து போவாங்க அப்படின்றது எல்லாமே முந்தைய அனுபவம் தான். முந்தைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு தான் காப்பீடு செஞ்சுக்கிறவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தொகையை வசூலிக்கணும்னு முடிவு செய்கிறாங்க. இந்த மாதிரி அனுபவத்தை எல்லாம் ஒரு அட்டவணையாக வச்சுருக்காங்க. இந்த அட்டவணையை ஒவ்வொரு வருடமும் கிடைக்கும் தகவல்களை வச்சுக்கிட்டு புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் காப்பீடு தொழில் பண்ணுறதுக்கான அடிப்படை. கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது காப்பீட்டில் கணிதம். கலந்துரையாடியவர்கள் ஜி. ஸ்ரீனிவாசன் செயலாளர், திரு மோகன் வைஸ் சேர்மன், திரு ஆறுமுகம் செயற்குழு உறுப்பினர், மதுரை காப்பீட்டு கல்வி மையம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியின் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், தொலைபேசி வழி நேரடி கணித உரையாடல், கற்றலும் கற்பித்தலும், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் திருமதி எம். பிரதீமா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் பாரப்பத்தி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் கருப்பாய். என் கூட லட்சுமி, பேச்சி, தனா எல்லாம் கூட வந்திருக்காங்க. பாரபத்தி கம்மாயிலேருந்து வந்திருக்கோம். இங்கே கணக்கு பாடம் கத்திக்கிற வந்திருக்கோம். வணக்கம்மா, நீங்கள்லாம் பாரபத்தி கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அடிப்படை கணக்கை பற்றி கற்றுத்தரலான்னு வந்திருக்கேன். ரயில் நேரத்தில் 00 மணிகளே இல்லை, 00 நிமிடம் மட்டும் 10 நிமிடம் இருக்க இடத்துல 10ன்னு இருக்குது, மணி இருக்க இடத்துல 00ன்னு இருக்குது. இப்போ 00:10 மணின்னு காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மணி என்னன்னு சொல்ல முடியுமா? ராத்திரி 12:10. ரொம்ப சரியாக சொன்னீங்கம்மா. அது நடுராத்திரி வர 12 மணிக்கு அடுத்து வரக்கூடிய நேரங்கள் எல்லாமே 00ன்னு தான் இருக்கும். அடுத்து 1 மணி, இரவு 1 மணி வரும் இல்லையா, அது வரைக்கும் நண்பகல் 1 மணி வர்ற வரைக்கும் அது மணிகள் இடத்துல 00ன்னு தான் இருக்கும். சரி, இப்போ எப்படி நம்ம சாதாரண நேரத்தை ரயில் நேரமாக மாற்றுறதுக்கும் ரயில் நேரத்தை சாதாரணமாக நேரமாக மாற்றுறதுன்னு பார்த்தோம். ஏதாவது ஒரு 2 மணி நேரங்களுக்கு நடுவில் உள்ள இடைவெளியை, கால இடைவெளியை இப்போ நம்ம பார்க்கலாம். ரயில் நேரத்தில் சாதாரண நேரமாகவே நான் சொல்கிறேன், முற்பகல் 4 மணி, அதாவது விடிய காலையில் 4 மணியில் இருந்து
பிற்பகல் மாலை வேளையில் வரும் இல்லையா, அது வந்து பிற்பகல் 4 மணி. இரண்டிற்கும் உள்ள இடைவேளையை எப்படி கணக்கிடுறதுன்னு பார்ப்போம். ரெண்டுக்கும் இடப்பட்ட கால நேரத்தை பார்க்கலாம். இப்போ முற்பகல் 4 மணி அப்படிங்கிறம்போது அதை நம்ம எதுவுமே மாற்ற தேவையில்லை. இது ரெண்டையும் ரயில் நேரப்படி மாற்றிக்கிட்டு அதோட கால இடைவேளையை பார்க்குறது எப்படின்னு பார்ப்போம். முற்பகலுங்கும்போது நம்ம எந்த வித மாற்றமும் பண்ண தேவையில்லை. 4 மணிங்கிறது 4 மணியே தான். இப்போ பிற்பகல் 4 மணின்னு இருக்குது, அதை என்னவா மாற்றணும்னு சொன்னேன், 12ஆல் கூட்டிக்கிடணும். அப்போது 12 கூட்டல் 4 16 மணி. ஏற்கனவே ஒரு 4 மணி இருக்குது முற்பகல். இப்போ 16ஐயும் அந்த 4ஐயும் நம்ம கழிக்கணும். ரெண்டுக்கும் உள்ள இடைப்பட்ட நேரம் எவ்வளவுன்னு பார்த்தா 16 மணி கழித்தல் 4 மணி 12 மணி நேரங்கள். அதாவது விடியற்கால முற்பகல் 4 மணியில் இருந்து பிற்பகல் 4 மணி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட கால அளவு 12 மணி நேரங்கள். இன்னொரு கணக்கு பார்ப்போம். முற்பகல் 3:30 இருந்து பிற்பகல் 2:15 வரை உள்ள கால அளவு யாராவது சொல்கிறீங்களா? முதல்ல நீங்கள் பிற்பகல் மணியை ரயில் நேரப்படி மாற்றுங்க. ஏன்னா முற்பகலை நம்ம எந்த வித மாற்றமும் செய்ய வேண்டான்னு சொன்னேன். பிற்பகல் மணியை மட்டும் ரயில் நேரப்படி மாற்றிருங்க. அதுக்கப்புறம் 2 எண்களையும் கழித்தா உங்களோட விடை வரும். முயற்சி செஞ்சு பாருங்கள். தெரியலை, நீங்களே சொல்லுங்க. பரவாயில்லங்கம்மா, நான் என்ன சொன்னேன், முற்பகல் மணியை எந்த வித மாற்றமும் பண்ண வேணான்னு. இங்கே வந்து பிற்பகல் 2:15, அந்த 2:15 மட்டும் 12ஆல் நம்ம கூட்டணும். கூட்டினா என்ன வரும், 14:15. இப்போது முற்பகல் வந்து 3:30, அது வந்து நம்ம எந்த வித மாற்றமும் பண்ண வேணாம், 3:30 மணிகளாகவே கணக்கிட்டுக்குவோம். இதை வந்து 14:15 ரெண்டையும் கழித்தோம்னா வரக்கூடிய விடை வந்து 10 மணி 45 நிமிடங்கள். இப்போது நம்ம காலத்தின் அலகுகளான வினாடி, நிமிடம், மணி இதெல்லாம் பற்றி தெளிவாக பார்த்தோம். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாள். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் அப்படிங்கிறத கொண்டது தான் ஒரு நாள். இது மாதிரி 7 நாட்கள் சேர்ந்தது தான் ஒரு வாரம். ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் என்னென்னு நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு, 2ஆம் நாள் திங்கள், 3ஆம் நாள் செவ்வாய், 4ஆம் நாள் புதன், 5ஆம் நாள் வியாழன், 6வது நாள் வெள்ளி, வாரத்தின் இறுதி நாள் சனி. இந்த 7 நாட்களையும் கொண்டது தான் ஒரு வாரம். சரியா? இப்போது இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. சரிம்மா, இன்று திங்கக்கிழமை. அப்படின்னா நேற்று என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப சரிம்மா. இப்போது இன்னைக்கு புதன்கிழமைன்னு வச்சுக்குவோம். நீங்கள் எங்கேயோ ஊருக்கு போகிறீங்க. இன்னைக்கு போயிட்டு 2 நாள் கழித்து வீட்டுக்கு திரும்புகிறீங்க. அப்போது எந்த கிழமை நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க? வெள்ளிக்கிழமை. ரொம்ப சரிம்மா. புதன்கிழமையிலிருந்து 2 நாள் கழித்து வெள்ளிக்கிழமை. ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. இன்னும் ஒரு கணக்கு சொல்கிறேன். குமாருங்கிற ஒரு பையன் ஆஸ்பத்திரிக்கு போகிறான், உடம்புக்கு முடியலை அப்படின்னு. சரியா? வெள்ளிக்கிழமை போகிறான்னு வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட போகிறான், ஊசி போடுறாங்க, மருந்து மாத்திரையெல்லாம் தர்றாங்க. 5 நாளைக்கு சாப்பிட சொல்லி மருந்து மாத்திரை எழுதி தர்றாங்க. அப்போது எந்த கிழமை வரைக்கும் அவனுக்கு அந்த மாத்திரை சாப்பிட வேண்டியது வரும்? புதன்கிழமை. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மருந்து சாப்பிடணும். ரொம்ப சரிம்மா. அது வெள்ளிக்கிழமையில இருந்து சாப்பிட ஆரம்பித்தானா வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இப்போ 5 நாட்களுங்கும்போது செவ்வாய்க்கிழமையோட அவனோட மருந்து மாத்திரை தீர்ந்து போயிடும். ரொம்ப சரியாக சொல்லிங்க. ஒரு வாரத்திற்கு 7 நாட்கள்ங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மாதிரி 7 நாட்களை கொண்டது ஒரு வாரம். வாரங்கள் வந்து 4 முறை, அதாவது 4 வாரங்களை கொண்டது தான் ஒரு மாதம். 7 நாட்களை கொண்டது ஒரு வாரம்னு சொன்னேன். 4 வாரங்களை கொண்டது ஒரு மாதம். ஒரு மாதத்திற்கு 4 வாரங்கள் உண்டு. அதே மாதிரி 12 மாதங்களை கொண்டது தான் ஒரு வருடம். 12 மாதங்கள். அந்த 12 மாதங்கள் என்னன்னு பார்ப்போம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 12 மாதங்களை கொண்டது தான் ஒரு வருடம். இந்த 12 மாதங்கள்லையும் நாட்கள் வந்து மாறுபடும். சில மாதங்களில் 30 நாட்கள் மட்டுமே இருக்கும், சில மாதங்களில் 31 நாட்கள் இருக்கும். பிப்ரவரி மாதத்திற்கு மட்டும் ஒன்று 28 நாட்கள் இருக்கும், இல்லாட்டி 29 நாட்கள் இருக்கும். எந்தெந்த மாதங்களுக்கு எத்தனை நாட்கள்னு பார்ப்போம். ஜனவரிக்கு
1 நாட்கள். பிப்ரவரி மாதத்திற்கு மட்டும் ஒன்று 28 நாட்கள் இருக்கும், இல்லாட்டி 29 நாட்கள் இருக்கும். மார்ச்சுக்கு 31 நாட்கள், ஏப்ரல் 30 நாட்கள், மே 31 நாட்கள், ஜூன் 30 நாட்கள், ஜூலை 31 நாட்கள், ஆகஸ்ட் 31 நாட்கள், செப்டம்பர் 30 நாட்கள், அக்டோபர் 31 நாட்கள், நவம்பர் 30 நாட்கள், டிசம்பர் 31 நாட்கள். அதாவது ஒரு வருடத்தில் உள்ள 7 மாதங்களுக்கு 31 நாட்களும் 4 மாதங்களுக்கு 30 நாட்களும் இருக்கும். 31 நாட்கள் எதுக்கெல்லாம் இருக்குன்னா ஜனவரி, மார்ச், மே, ஜூலை, ஆகஸ்ட், அக்டோபர், டிசம்பர் இந்த 7 மாதங்களுக்கும் 31 நாட்கள் இருக்கும். 30 நாட்கள் கொண்ட மாதங்கள் எதெல்லாம்னா ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர் இந்த 4 மாதத்திற்கும் 30 நாட்கள் தான் இருக்கும். இதை எளிமையாக நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலான்னு நான் சொல்லித்தரேன். எல்லாரும் உங்களோட விரல்களை மடக்குங்க. மடக்கி அதில் அந்த விரல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு எலும்பு இருக்க பகுதி மேடாகவும் இல்லாத பகுதி பள்ளமாகவும் இருக்கும். ஒரு மேடு, ஒரு பள்ளம், மேடு, பள்ளம், மேடு, பள்ளம்னு இருக்கும். இதில் நீங்கள் முதல் மாதத்தை மேட்டு பகுதி, அதாவது முதல் மாதம் ஜனவரியை மேடான பகுதியில் நினச்சிக்கோங்க. மேடும்னா 31 நாட்கள் இருக்கும், பள்ளம்னா 30 நாட்கள், திரும்ப மேடு 31 நாட்கள், பள்ளம் 30 நாட்கள். இப்போது ஜனவரியிலேருந்து ஆரம்பிப்போம். ஜனவரி 31 நாட்களை கொண்டது. பிப்ரவரியை விட்டுருவோம், அது ஒன்று 28 இருக்கும், இல்லது 29 இருக்கும். அடுத்து மார்ச், மேடு எலும்புக்கு மேலே இருக்கு இல்லையா, அது வந்து மேட்டு பகுதி 31 நாட்கள். அடுத்து ஏப்ரல், பள்ளம் 30 நாட்கள், திரும்ப மேடு, மே 31 நாட்கள். அடுத்து பள்ளம், ஜூன் 30 நாட்கள். அடுத்து ஜூலை, அது வந்து 31 நாட்கள். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ திரும்பவும் நீங்கள் இருந்து வரணும். அடுத்து திரும்பி உங்களுக்கு மேடு தான் இருக்குது. இப்போ ஜூலை வரைக்கும் பார்த்தோம். ஜூலைக்கு அடுத்து ஆகஸ்ட்டும் 31 நாட்கள். அடுத்து செப்டம்பர், பள்ளத்தில் இருக்கு இல்லையா, அது வந்து 30 நாட்கள். அடுத்து அக்டோபர் 31 நாட்கள், நவம்பர் 30 நாட்கள், கடைசி மாதமான டிசம்பர் 31 நாட்கள். மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மாதத்துக்கு எத்தனை நாட்கள். மேடில் இருந்துச்சுன்னா 31, பள்ளத்தில் இருந்ததுன்னா 30 நாட்கள். பிப்ரவரி மாதம் மட்டும் ஒன்று 29 இருக்கும், அல்லது 28 இருக்கும். எப்பெல்லாம் 29 இருக்கும், எப்பெல்லாம் 28 இருக்குங்கிறத பார்ப்போம். அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் 29 நாட்கள் இருக்கும். இப்போ உதாரணமாக 2000 வருஷத்தில் 29 நாட்கள் இருந்தது. அடுத்து 2001 பிப்ரவரி 28 நாட்கள் தான். 2002 28 நாட்கள், 2003 28 நாட்கள். 3 வருஷம் கழிச்சு 4வது வருஷம் 2004 29 நாட்கள். அப்புறம் திருப்பி 4 வருஷம் கழிச்சு 29, அது வரைக்கும் 28. அதாவது 2005 28 நாட்கள், 2006 28 நாட்கள், 2007 28 நாட்கள், 2008 3 வருஷம் கழிச்சு 4வது வருஷத்தில் திரும்பவும் 29 நாட்கள். இதே மாதிரி ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய வருடங்களில் மட்டும் பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாட்கள் இருக்கும். இதர மாதங்களில் பூரா 28 நாட்களில் தான் இருக்கும். இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் திருமதி எம் பிரதிமா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் பாரப்பத்தி கிராம மக்கள். ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும்
ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.